இந்த வீடியோ வந்து இணையதளத்தில் நான் பார்த்த ஒரு கண்கலங்க வைத்த ஒரு வீடியோ. ஒரு பையன் வந்து முன்னாடி கோவில் திருவிழாவில் தீ மிதிக்க வந்து தயாராக இருக்கான். ஆனால் வந்து அவன் பயப்படுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கூடவே அவங்க அப்பா இருக்காரு. அவங்க அப்பா வந்து பையன் பயப்படுறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தன்னோட தோளில் சுமந்துக்கிட்டு தன்னோட பையனோட பிரார்த்தனையை அவன் கூடயே இருந்து அவர் செய்கிறாரு. கண்டிப்பாக அவங்க பையன் தான் அந்த பிரார்த்தனையை செய்யணும். இருந்தாலும் தன்னுடைய மகனை வந்து பயப்படுற காரணத்தினால அவர் செய்கிறாரு. கண்டிப்பாக கடவுள் வந்து இதை ரொம்ப ஏற்றுப்பாரு. இதுலேருந்து நான் வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தான் பிள்ளை பயந்தாலும் ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் தோள் கொடுக்கக்கூடியவர் தான் தகப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. தோள் கொடுக்கக்கூடியவன் தோழன் சொல்லுவாங்க. ஆனால் தகப்பன் வந்து தோள் கூடியவராக இங்கே இருக்காரு. இங்கே மட்டும் இல்லை, எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறாங்க. அதனால நம்ம தந்தையை வந்து நம்ம ரொம்ப போட்டுருவோம். கடைசி காலத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக அவங்கள நல்லா பார்த்துக்கணும். நம்ம தந்தை தினத்துக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் வச்சா போதாது. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரங்களும் நம்ம அப்பா ஸ்டேட்டஸில் மட்டும் வைக்கக்கூடாது, நம்மளோட இதயத்திலையும் வைக்கணும். எல்லா அப்பாக்களையும் வந்து இறைவன் நோய் நொடி இல்லாமல் வைக்கணும்னு இந்த வீடியோ மூலமா நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லாரும் உங்கள் அப்பாவை நல்லபடி